இந்த இரட்டை குழல் துப்பாக்கி வந்து யானை சுடுவதற்கு போதிய துப்பாக்கி இல்லை. அவருடைய குருநாதரான கருங்கலூரை சேர்ந்த சேவி கவுண்டர் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி வந்து யானை அடிப்பதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. அதே போல சேவி கவுண்டர் வீரப்பனாருக்கு ஒரு துப்பாக்கி. அதிநவீன ரக துப்பாக்கிகளை எங்கே அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் சகில் அகமதையும் ஒரு அம்பாஸ்டர் காருக்குள்ள வச்சு சுட்டு போடுறாங்க. அதோடு நிற்கல, 38 பேரை வீரப்பனார் படை சுட்டு வீழ்த்தியது. இப்போ இங்கே தான் எஸ்எல்ஆர் என்கிற துப்பாக்கி கைப்பற்றப்படுகிறது. எஸ்எல்ஆர் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான தோட்டாக்களையும் அங்கே பறிமுதல் பண்ணுகிறார்கள் வீரப்பனார் படை. துப்பாக்கிகளுக்காகவே கொள்ளையடித்தது. ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் 410. அது ஒவ்வொரு தோட்டாவை போட்டு தான் அடிக்க முடியும். மேக்சின் கிடையாது. 303 மேக்சின் இருக்கு. இந்த 303யும் 410ம் ஒரே ரகத்தை சார்ந்தது போல இருக்கும். 303க்கு வந்து மேக்சின் இருக்கும், இதுக்கு மேக்சின் இருக்காது. ஆனால் 410ல என்ன ஒரு விஷயம்னா, முன்னாடி கத்தி இருக்கும், அதுக்கு பேரே விசக்கத்தி. அந்த கத்தி உங்களுக்கோ எனக்கோ லேசாக அப்படி பட்டு புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் இதை ஆற்றுவதற்கு மருந்து. இந்த தோட்டாக்கள் வந்து எல்லா துப்பாக்கிக்கும் அடிச்சோடனே கிடைச்சிடும் நம்மளுக்கு. இந்த கட்ட துப்பாக்கி இருக்கு பாருங்க, அதுக்கு தோட்டா கிடைக்கிறது அபூர்வம். ஏன்னா ஈயத்தை வாங்கி கொண்டு வந்து வீரப்பனாரே உருக்குவார். உருக்கி அவரே பாறையில் போட்டு உருட்டுவார். அந்த குழாய்க்கில் அது ஓடி வருதான்னு பார்ப்பார். போட்டு போட்டு சுற்றி சுற்றி பார்ப்பார். 2000 இறுதி வாக்கில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்ற ஒரு அமைப்பு வீரப்பனாருடன் தொடர்பு எடுக்கிறது. அதில் மிலிட்ரி பெரியவர் என்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன செய்கிறாருன்னா, AK-47 எங்களிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவற்றை போய் சொல்லும்போது தான் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சாகர வரை வீரப்பனார் கையிலே இருந்தது எஸ்எல்ஆர் என்கிற துப்பாக்கி தான். இதற்கு இடையில புதிய வரவுகள் நிறைய இருந்ததுனால துப்பாக்கி போதுமானதாக இல்லை அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் தமிழ் தேசிய மீட்சிப்படை தளத்திற்கு போகிற போது Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். வீரப்பன் வேட்டையாடுதலுக்கும் எதிர்கிட்ட இருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் ஆயுதங்களை எங்கேருந்து வாங்கினார், அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு. எங்கேருந்து வாங்கினாரு? சில ஆயுதங்கள் வந்து வீரப்பனை வந்து தயாரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆயுதம் பற்றி சொல்ல முடியுமா? முதல்ல வந்து ஆரம்ப நிலையில் அவங்க அப்பா கூசிய முனுசாமி வந்து கட்டத்துப்பாக்கியை பயன்படுத்தி வேட்டைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். வேட்டை துப்பாக்கிங்கிறது ஒற்றைக்குழல் துப்பாக்கி. இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால், மரக்கட்டை, அந்த பைப்பு வந்து கனமாக செஞ்சுருப்பாங்க. அதில் நெப்பு போன்றவைகள்லாம் நல்ல வார்ப்பிரும்புகளில் உருவாக்கப்படுவது. இது கூடுமான வரை அங்கே காட்டுவாசிகள், காட்டு கிராமத்துக்காரர்களே உற்பத்தி பண்ணுவாங்க. அது வந்து குடிசை தொழிலாகவே துப்பாக்கி தயாரித்தல் என்பது வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமான செங்கப்பாடி, கோவிநத்தம் அப்படி நீங்கள் ஒகனைக்கல் வர பார்த்தீங்கன்னா இங்கே மக்களே வந்து துப்பாக்கி செய்வாங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பேருந்து வசதிகள் இல்லை, காட்டு வெளிச்சாலையாக கடந்து போக வேண்டும். அப்படின்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு விலங்குகளிடமிருந்து வீட்டுக்கு ஒரு துப்பாக்கியை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. வேட்டைக்கு போகிறாங்களோ இல்லையோ, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்திய வரலாறுகள் நிறைய உண்டு. ஆக கூசிய முனுசாமியிடம் இருந்து தான் துப்பாக்கிகளை கற்றுக்கொண்டார். அவர் பரம்பரையாக வைத்திருந்த துப்பாக்கி அந்த துப்பாக்கி. ஆனால் அந்த துப்பாக்கி எங்கே வந்து ஒழிக்கப்பட்டதென்றால், அந்த கர்நாடகத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த மோகனையா காட்வாச்சர், அதுவரை அந்த துப்பாக்கி அவர் கையில் தான் இருந்தது. மோகனையாவை முடித்ததற்கு பிறகு நீங்கள் என்றைக்கும் போனீங்கன்னா தெரியும், கோபிநத்தம் போகிற வழியில் இப்போ ஒரு புதிதாக ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து வடக்கு நோக்கி ஒரு தடம் போகும். அந்த தடத்தில் நேராக நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு இறங்கும், அந்த தடமே வந்து கீழே இறங்கும். ஒரு லாரியே போகும். அவள் இறங்குற இடத்துல தான் லாரி நின்றுக்கும். இறங்கி அந்த பள்ளத்தில் இறங்கி அப்படி ஏறினோம்னா அந்த அந்த பாறைக்கு பேர் ஒற்றக்கல் பாறைன்னு பேர். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற முடியாது, சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த பாறை. அந்த இடுக்குகளில் அந்த துப்பாக்கியை அவர் ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறார். மோகனையா காடுவாச்சரை முடித்ததுக்கப்புறம் அந்த துப்பாக்கியை பிறகு நாங்கள் அவர் சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். அது வெறும் கட்டை தான் கிடந்துச்சு, எல்லாமே இத்துருச்சு. இதப்பா அப்பா நம்மளுக்கு கொடுத்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இத்து போய் கிடந்துச்சு. அது உள்ளே பல வருடங்கள் கழித்து அதை எடுத்தார்.
அதற்கு பிறகு அவர் அந்த துப்பாக்கியிலேருந்து இரட்டை குழல் துப்பாக்கி எப்போ மாறுறாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் சிதம்பரம் படுகொலை செய்யப்பட்ட குண்டேரிப்பள்ளம் அணைகிட்ட தான் அந்த வன அதிகாரிகள் பயன்படுத்தி இரட்டை குழல் துப்பாக்கி. அது என்னென்னா தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வன அதிகாரிகள் வனத்திற்குள்ளே போகிற போது யானையிடமிருந்தோ புலிகளிடமிருந்தோ பாதுகாப்பதற்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த இரட்டை குழல் துப்பாக்கி. அதுதான் ராமபுரா காவல் நிலைய தாக்குதல் வரை 1991களில் அந்த துப்பாக்கி கடைசி வரை அவரோட பயணிச்சது இரட்டை குழல் துப்பாக்கி. இந்த இரட்டை குழல் துப்பாக்கி யானை சுடுவதற்கு போதிய துப்பாக்கி இல்லை. அவருடைய குருநாதரான கருங்குளூரை சேர்ந்த சேவி கவுண்டர் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி யானை அடிப்பதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. அதே போல சேவி கவுண்டர் வீரப்பனாருக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்து வச்சிருந்தார். அவர்கிட்ட ஒன்று இருக்கும், அவர் வேட்டைக்கு போவார். அவர் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று வேட்டையை நடத்தினார் சேவி கவுண்டர் அவர்கள். அவருடைய துப்பாக்கியை போல இன்னொரு துப்பாக்கியை வீரப்பனாருக்கு கொடுத்து யானை வேட்டைக்கு பயன்படுத்த சொன்னார். இந்த துப்பாக்கிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ராஜகவுடா காங்கிரஸ் சார்பில் ஹன்னூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. நாகப்பா பின்னால் கடத்தப்பட்ட எக்ஸ் மினிஸ்டர் நாகப்பா ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் ஹன்னூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. ரெண்டும் எதிரெதிர் திசையில் நின்று போட்டிடுறாங்க. இல்லை ராஜகவுடாவை ஆதரிக்கிறார் வீரப்பனார், வெற்றியும் பெறுகிறார். தோல்வியுற்ற நாகப்பா வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்காக பிரத்யேகமாக வீரப்பனை கொல்வதற்காகவே காட்டுவாசிகள் தயாரித்த துப்பாக்கியை கோட்டையூர் வகையராக்களான தனவாலு முத்துக்குமார் போன்ற வீரப்பனாருடைய எதிராளிகளிடம் கொடுத்து வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்காக நாகப்பா துப்பாக்கி கொடுத்தார். அதில் ஒரு துப்பாக்கி ரெண்டு துப்பாக்கி இல்லை. முதவே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல குடிசை தொழிலாக துப்பாக்கி தயாரித்தல் என்பது அந்த பகுதியில் தீவிரமாக நடைபெற்ற போது ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்து வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்கு முடிவெடுத்தார்கள். ஆனால் அந்த பங்காளிகளை வீழ்த்துவதற்கு கூட துப்பாக்கி கட்டை துப்பாக்கி தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கொன்னதுக்கு பிறகு கண்டந்துண்டமாக வெட்டி காவிரி ஆற்றுல வீசினாங்க 5 பேரையுமே. அப்போல்லாம் கட்ட துப்பாக்கி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ ரெட்டைக்குழல் துப்பாக்கி எங்கே வருதுன்னு சொன்னால் வனத்துறை அதிகாரியான சிதம்பரம் ரேஞ்சர் அவர்கள் படுகொலைக்கு பிறகுதான் ரெட்டைக்குழல் துப்பாக்கியை கையிலே ஏந்துகிறார். அதற்கு பிறகு கைத்துப்பாக்கி எங்கே MM16 ரைஃபிள் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷை ஓகனேக்கல் டு செங்கப்பாடி சாலையில் வச்சு ஜீப்பில் வரும்போது அடிக்கும் போது தான் அந்த கைத்துப்பாக்கியை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்கிறார்கள். எப்போதுமே அந்த கைத்துப்பாக்கி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாளில் அது செயலிழந்து போனதாக சொன்னாங்க. அது நல்லா இல்லை, சரியாக அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சிட்டோம், மண்ணில் புதைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் அதிநவீன ரக துப்பாக்கிகளை எங்கே அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் சகில் அகமது, அதே மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக தினேஷிற்கு பிறகு வந்த சகில் அகமது மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா, இவர்கள் இருவரும் வீரப்பனாருடைய முக்கிய தளபதியான ஆசாரி குருநாதனை கொன்னதுக்கு பிறகு பழிதீர்ப்பதற்காக ராமபுரா காவல் நிலைய வனத்துறை எல்லை பகுதியாக இருந்த ரங்கசாமி ஒட்டு என்கிற இடத்திலே எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் சகில் அகமதையும் ஒரு அம்பாஸ்டர் காருக்குள்ள வச்சு சுட்டு போடுறார். அதோடு நிற்கல, அந்த அரசாங்கம் பொய்ச்செய்தியை பரப்பியது. 6 பேர் தான் அதில் பலியானவர்கள் இல்லை. 38 பேரை வீரப்பனார் படை சுட்டு வீழ்த்தியது. மீதம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா ஒரு சுமையுந்து லாரியில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு, அதிரடிப்படை வீரர்கள்லாம் அதில் ஏற்றிக்கிட்டு மேலே டேரா போட்டு போலீஸ் தான் வர்றதுன்னு தெரியாமல் ஒரு 300 மீட்டர் 400 மீட்டருக்கு பிறகு வருகிற வண்டி. சகில் அகமது ஹரிகிருஷ்ணா படுகொலை நடந்த அடுத்த ஒரு 10வது நிமிடத்தில் இந்த வண்டி வருகிற சத்தத்தை கேட்டு அமைதியாகி போன வீரப்பனார் படை அதிரடி தாக்குதலை தொடுத்து அதில் கிட்டத்தட்ட 32 பேருக்கு மேலே பலி எடுத்தாங்க. இங்கே தான் SLR என்கிற துப்பாக்கி கைப்பற்றப்படுகிறது. SLR மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான தோட்டாக்களையும் அங்கே பறிமுதல் பண்ணுகிறார்கள் வீரப்பனார் படை. அதில் 1-2 போலீஸு தப்பிச்சு ஓடிப்பிட்டாங்க. துப்பாக்கியில் விட்டுட்டு தான் ஓடுறாங்க எல்லாருமே. இறந்தவர்களுடைய துப்பாக்கிகள் சிதறி கிடக்கு. அதில் நிறைய துப்பாக்கிகள் இவர்கள் அடித்ததில் நொறுங்கி போய் கிடந்தது. அதில் தேர்ற துப்பாக்கிகளை தான் SLR கிட்டத்தட்ட 3 துப்பாக்கிகளை நல்ல துப்பாக்கிகளாக அவசர கோலத்தில் எடுத்துக்கொண்டு தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இடம்பெயர்ந்தார்கள். சாகிற வரை வீரப்பனார் கையிலே இருந்தது SLR என்கிற துப்பாக்கி தான். இதற்கு இடையில் புதிய வரவுகள் நிறைய இருந்ததுனால துப்பாக்கி போதுமானதாக இல்லை,
அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் 1998களில் தமிழ் தேசிய மீட்சிப்படை தளத்திற்கு போகிற போது தமிழ் தேசிய மீட்சிப்படை ஏற்கனவே விடுதலை புலிகளிடம் போர் பயிற்சி முறை பயின்றவர்கள் அனைவருமே. அப்போ அவர்களுக்கு தேவையான துப்பாக்கி வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் வாழமொழி பள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கிறது. வீரப்பனார் படைக்கும் அதிரடி படைக்கும். அந்த சண்டையிலே எதிரெதிர் சண்டை இடுவது சரியானதல்ல, இது இடம் சரியில்லை என்று வீரப்பனார் படை அமைதி காத்து, ஏன்னா போதிய துப்பாக்கிகள் இல்லை சண்டை இடுவதற்கு என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவர்களில் தப்பித்து ஓடிய வகையில் வேறு வழிக்கு சென்றவர் சந்திரன். அப்போ அவர் பெரியதண்டா வனத்திற்குள் வந்து தங்குகிறார். நீதிபுரம் பெரியதண்டா வனத்திற்குள் வந்து தங்குகிற போது சில உளவு வேலைகளை பார்க்கிறார். அப்படி உளவு வேலை பார்க்க போது தான் ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் 303 துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 303 துப்பாக்கிங்கிறது சகில் அகமது ஹரிகிருஷ்ணா படுகொலையிலே ஒரு 303 துப்பாக்கியை எடுக்கிறார்கள். அதுதான் கடைசி வரை அண்ணன் சேத்துக்குழியார் பயன்படுத்திய துப்பாக்கி. அதில் மேக்சின் இருக்கும். நான் அந்த 303 நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு 13 துப்பாக்கிகள் அங்கே எடுக்கப்படுகிறது. ஒரு பிஸ்டல் எடுக்கப்படுகிறது. இந்த 13 துப்பாக்கியும் 303 என்று தான் சந்திரன் சொன்ன அடிப்படையில் போய் அதை எடுக்கிறாங்க. துப்பாக்கிகளுக்காகவே கொள்ளையெடுத்தது அது. ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் 410 410 ரக துப்பாக்கி. அது ஒவ்வொரு தோட்டாவை போட்டு தான் அடிக்க முடியும். மேக்சின் கிடையாது. 303ல் மேக்சின் இருக்குது. இந்த 303யும் 410ம் ஒரே ரகத்தை சார்ந்தது போல இருக்கும். 303க்கு வந்து மேக்சின் இருக்கும், இதுக்கு மேக்சின் இருக்காது. ஆனால் 410ல் என்ன ஒரு விஷயம்னா முன்னாடி கத்தி இருக்கும். அதுக்கு பேரே விஷக்கத்தி. அந்த கத்தி உங்களுக்கோ எனக்கோ லேசாக அப்படி பட்டு புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் இதை ஆற்றுவதற்கு மருந்து அரசு பொது மருத்துவமனையில் தாண்டி வேறு எங்கேயும் கிடைக்காது. எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மருத்துவமனை போகும்போது உனக்கு இந்த கத்தி எங்கேருந்து கிடச்சிது, எங்கே பட்டுச்சு, இந்த கத்திக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அங்கே மருத்துவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட 13 துப்பாக்கிகள், அந்த கத்திகளுடன் கூடிய துப்பாக்கிகளை பெரியதண்டா வனப்பகுதிக்குள்ளேயே தங்கி அந்த கத்தியில் கலட்டி ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கும் போட்டு கலட்டி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு வெறுமனேன்னு தான் அந்த துப்பாக்கியை நாங்கள்லாம் பயன்படுத்தினோம். 410 ரக துப்பாக்கி. கிட்டத்தட்ட 13 துப்பாக்கியில் 3 துப்பாக்கி செயலற்ற நிலையிலே இருந்தது. 10 துப்பாக்கிகள் நல்லா இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 4 துப்பாக்கிகளுக்கு மேலே நீதிபுரம் வனத்திற்குள்ளேயே சாக்கு போட்டு சுற்றி புதைச்சி வச்சுட்டு போனாங்க. மீதம் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த 6 துப்பாக்கிகளை கொடுத்து போர் பயிற்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். யுக்திகளுக்காகவும் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி, அது வந்து என்னென்னா மனிதனை அடிக்கலாம், ஆனால் சிங்கிளாக தான் அடிக்க முடியும். யானை வேட்டையாடலாம், ஆனால் சிங்கிளாக தான் வேட்டையாட முடியும். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்கு இருந்த தோட்டாக்கள் இந்த 410க்கு உரியது அது எவ்வளவோ அதையெல்லாம் மூட்டை கட்டி எழுதி கொண்டு வருது. எத்தனை தோட்டாக்கள் இருந்தது? அது கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 600 தோட்டா இருந்தது. அதில் இந்த துப்பாக்கிகளுக்கு போதும், அது இந்த தோட்டாக்கள் போதும். ஆனால் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தார்கள். சில தோட்டாக்களை வந்து புதைத்தார்கள். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தோட்டாக்கள் வந்து எல்லா துப்பாக்கிக்கும் அடிச்சோடனே கிடச்சிரும் நம்மளுக்கு. இந்த கட்ட துப்பாக்கி இருக்குது பாருங்கள், அதுக்கு தோட்டா கிடைக்கிறது அபூர்வம். ஏன்னா ஈயத்தை வாங்கி கொண்டு வந்து வீரப்பனாரே உருக்குவார். உருக்கி அவரே பாறையில் போட்டு உருட்டுவார் அந்த ஈயத்தை. அந்த குழாய்க்கில் அது ஓடி வருதான்னு பார்ப்பார். போட்டு போட்டு சுற்றி சுற்றி பார்ப்பார். இந்த தோட்டா கரெக்டாக வந்தால் தான் அது அடிக்கும்போது வெளியேறும். இப்போ கையில் இருப்பது SLR 3. அதில் பேபி வீரப்ப என்ன செஞ்சிட்டார்னா ஒரு SLR-ஐ தூக்கிட்டு அவன் ஓடி அப்புறம் அதை பறிமுதல் பண்ணாங்க. வீரப்பன் பிரிஞ்சு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டார். ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அதை பறிமுதல் பண்ணதுக்கு பிறகு ஒரு கட்ட துப்பாக்கியை வந்து வச்சுருந்தாங்க. யார்? பேவி வீரப்பன். அந்த கட்ட துப்பாக்கியில் தான் தங்கவேலு பேவி வீரப்பனை சுட்டுக் கொள்வது. நீங்கள் மேக்கிய ரங்கசாமியை சுட்டது வந்து 303 துப்பாக்கியை சேத்துக்குழி பயன்படுத்தினார். ஏன்னா 303 அடித்தோம்னு சொன்னால், இப்போ இவ்வளோ தொலைலேருந்து அடிக்கிறோம்னு சொன்னால் நெஞ்சில் அந்த தோட்டா போடுதுன்னா போன துவாரம் தூண்டாக இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலத்துக்கு கறி அள்ளிக்கிட்டு போயிருக்கும். அதான் 303 பவர். 410லாம் அந்த ரேஞ்சில் இருக்காது. அடிக்கிறோம்னா அடிச்சிடலாம். இங்கே என்ன ஓட்டையோ அதுதான் பின்பக்கமும் ஓட்டையாக இருக்கும். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதற்கு பிறகு அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட சூழல் தான் 2000 இறுதி வாக்கில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்ற ஒரு அமைப்பு வீரப்பனாருடன் தொடர்பு எடுக்கிறது. அதில் மிலிட்ரி பெரியவர் என்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன செய்கிறாருன்னா AK-47 எங்கள் இடத்துல இருக்குது,
அப்படின்னு சொல்லி பெரியவற்றை போய் சொல்லும்போது தான் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்பொழுதெல்லாம் கைது செய்யப்பட்ட காலகட்டம். அதற்கு பிறகு என்கிட்ட சொன்னாங்க, நண்பர்கள் சிறையில் இருக்கும்போது அதை பகிர்ந்து கொண்டோம். இந்த AK-47 எப்படி போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் அதற்கு பிறகு வந்து சொன்னாங்க, அதில் வல்லம் அறிவழகனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அந்த AK-47 உள்ளே வர்றதுக்கு. இப்போ இந்த AK-47 கொண்டாந்து காட்டுக்குள்ளே நாகப்பா கடத்தல் போது அவர் பயன்படுத்திய துப்பாக்கி AK-47. அதை வந்து சேத்துக்குழியார் தான் அதை வச்சிருந்திருக்கிறார். திருநாட்திரியை அந்த காலகட்டங்களில் சந்திரகுண்டான் தான் பயன்படுத்தியிருக்கான். சந்திரகவுண்டன் பயன்படுத்திய போர்ட்டனை சேதுமணியிடம் கொடுத்திருக்கிறார்கள். சில துப்பாக்கிகள் இன்னமும் காட்டுக்குள்ளே புதைச்சி கிடக்கு. வெள்ளித்திருப்பூர்லேருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் வந்து பெரிய தண்ட காட்டுக்குள்ளே தான் புதைச்சிருக்கணும், அங்கே தான் வந்து பதுக்கி இருக்கணும். துப்பாக்கிகளை கடந்து வந்து கன்னி வெடிகளை வந்து வைத்திருந்தாருன்ற ஒரு தகவல் வந்து உள்ள வருது. அது உண்மையா? இல்லை, கன்னி வெடிகள் என்பது அவ்வப்போது பயன்படுத்தக்கூடியது. அதுவும் குறிப்பாக காடுகளில் கிரானைட்டு எடுப்பதற்காக, பெரிய பெரிய மலைகளை உடைப்பதற்கு, பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வெடிமருந்துகள், வெடிப்பொருட்கள் வந்து அதை வந்து எப்படி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பாலார் ஃப்ளாஸ்ட்னு சொல்லுவாங்க. சுரக்காய்மடு சம்பவத்தில் 22 உயிர்கள் பறி போனது. அதுக்கு வந்து கன்னி வெடி தான் பதுக்கணும். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு பின்னாடி இறந்து போன சைமன் என்கிறவர் தான் பிரத்யேகமாக பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லுநர். அவரை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தினார்கள். அவர்கள் எப்பொழுதுமே வெடிமருந்து கட்டி கொண்டு அலைவதில்லை. சம்பவம் செய்ய போகிறோம் என்றால் அந்த சம்பவத்திற்கு யாராவது பயன்படுத்தி கொள்வது, அவர்களுக்கு உரிய தொகையை கொடுத்து விடுவது. இப்படித்தான் அந்த சுரக்காய்மூடு சம்பவம், கன்னிவெடி தாக்குதல் நடைபெற்றது. மற்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேனால் துப்பாக்கி சண்டைகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த AK-47 வந்து வீரப்பனாருக்கு போனதற்கு பிறகு அந்த துப்பாக்கி 13 லட்சத்திற்கு அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், இந்த மிலிட்ரி பெரியவரிடம். ஆனால் போதிய அளவிற்கு அது வேலை செய்யவில்லை. இந்த ஒரு முறை இராணுவ விமானத்திலிருந்து ஆயுதங்கள் கொட்டியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில். அங்கேருந்து எடுத்து வரப்பட்ட துப்பாக்கி, அந்த துப்பாக்கி AK-47. அது மிலிட்ரியில் இருந்து அந்த பெரியவர், மிலிட்ரி பெரியவர்னு பேர் வந்தது காரணம் அவர் மிலிட்ரியில் இருந்ததுனால. அவருக்கு அந்த துப்பாக்கி கிடைத்து அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து மறைமுகமாக வச்சுருந்து அந்த துப்பாக்கி கொண்டே தான் அண்ணன் சேத்துக்குழியார் இடத்திலே கொடுத்தார்கள். அது செயலற்று போனது என்றெல்லாம் சொல்லி அதில் 13 லட்சம் நம்ம ஏமாந்துட்டோங்கிறது வருத்தப்பட்டும் சொன்னதாக எங்களுக்கு சிறைக்குள்ளேயே ஒரு தகவல் வந்தது. சிறையில் இருந்த நண்பர்களே அந்த துப்பாக்கி கையாளாக தெரியாமல் AK-47 சிறியவரிடம் கொடுத்திருந்தாலும் போதிய அனுபவம் இல்லாததால் இறுதி வாக்கில் அந்த துப்பாக்கியையும் புதைத்து விட்டு மீண்டும் திருநாட்சிரிக்கே வந்து சேத்துக்குழியார் மாறிப்போனதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இப்படித்தான் எதிரிகளை வீழ்த்தி தான் துப்பாக்கியை அடித்தார்கள். ஆக எதிரியிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளும் வேலை செய்ததா என்றால் அதுவும் இல்லை. சில துப்பாக்கிகள் நல்லதாக இருந்தது, சில துப்பாக்கிகள் இவர்கள் அடித்த முறையில் அதுவே பழுதாகி போனது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படித்தான் அவர்கள் ஆயுதத்தை கையாண்டு போர் யுக்தியை அவர்கள் காடுகளில், வானாந்திர காடுகளுக்குள், அதுவும் 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளுக்குள் இந்த துப்பாக்கி தான் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி.